வணக்கங்கண்ணு. இது கோயம்புத்தூர் மண்ணு. டவுசர் போட்டு பள்ளிக்கூடம் போன காலம் தொட்டு பேண்ட்டை மாட்டிட்டு காலேஜ் போய் கண்ணாலம் பண்ணி வேட்டியை கட்டிட்டு வெளியே போற காலம் வரைக்கும் எல்லா பசங்க கேங்லயும் ஒரு கிழங்கு போண்டா இருப்பான். ஆத்தாடி ஆத்தா அவன் பாக்குற வேலை இருக்குதே. ஐயா கொலகேசம் கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு மான பிரச்சனை. அப்படி உங்களுக்கு மான பிரச்சனை இல்லைன்னா உங்க கேங்ல இருக்கிற கிழங்கு போண்டாவை கமெண்ட்ல டேக் பண்ணி விடுங்க கண்ணு. இப்படித்தான் எங்க கேங்லயும் ஒரு கிழங்கு போண்டா இருந்தான். 2005 கண்ணு 11th படிக்கும் போது மதியானம் தொடர்ந்து 3 பீரியட் பிசிக்ஸ் லேப். நம்ம கிழங்கு போண்டா கிட்ட போய் மச்சான் சார் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாரு, பிராக்டிக்கல் டெஸ்ட், லேபே அமைதியா இருக்கு, வழக்கம் போல ஒன்ற வேலையை காட்டி மாட்டிக்காதேன்னு சொல்லி பிராக்டிக்கல் கிளாஸ் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அது வரைக்கும் எங்க 5 பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு கிளாஸ்ல இருக்கிற 50 பேர்த்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுல முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா கண்ணு, கிளாஸ்ல இருக்கிற 50 பேர்த்துக்கு தெரிஞ்சது பிரச்சனை இல்லையாமா, அவனோட ஆளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஒரே அழுகாச்சு. அப்புறம் என்னாச்சு? நாங்க தான் ஒரு 5-6 கிழங்கு போண்டாவை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தணும். இப்படி மறக்காம தினம் கிழங்கு போண்டாவை திங்கிறத விட்டுட்டு மரவள்ளி கிழங்கு போண்டாவை செஞ்சு தின்னுவாருங்க கண்ணு. அட்டகாசமா இருக்கு. மரவள்ளி கிழங்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கூட உப்பு போட்டு தாளிச்சு கூட மரவள்ளி கிழங்கு போட்டு உருண்டை பிடிச்சு வச்சுட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தண்ணி ஊத்தி கலக்கி அதுல மரவள்ளி கிழங்கு உருண்டைய முக்கி சூடான எண்ணெயில இறக்கி வெந்ததும் எடுத்தா மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி.